ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஏஐ அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கேருந்து அஃபிஷியல் ரெக்யூப்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரெக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்யூப்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜும் கொடுத்து மொத்தமாக 83 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன பாருங்க, நோட் பண்ணிக்காங்க பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பண்ணியிருந்தாலும் ஓகே, இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாலும் ஓகேன்னு இருக்காங்க. பிடெக்கு, எம்டெக்கு, இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் எல்லாமே பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, ஃப்ரெஷரே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ ஈக்கௌண்ட் படிச்சிருக்கணும், கிராஜுவேட்டோ அல்லது எம்பிஏ வந்து ஈக்கௌண்ட்டோ படிச்சிருந்தா ஓகேன்னு இருக்காங்க. அதாவது 2 டிவிஷன் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெச்ஆர்எம், ஹெச்ஆர்ஏ, பிஎம் அண்ட் ஐஆர் லேபர் வெல்ஃபேர் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கம்பல்சரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, ஃப்ரெஷ்ஷாக தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் இருக்கவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பிஜி பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷும் படிச்சு தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஸோ எலிஜிபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை டிகிரியோ படிச்சிங்கன்னா அவங்க வந்து பர்சன்டேஜ் மார்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி எடுக்கிறாங்க. ஸோ அது தகுந்த பார்த்துச்சிங்க. கேண்டிடேட் டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி இன்ஜினியரிங்கு, ஸோ டிகிரி அளவு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 27 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தா ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் to 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தமாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளிகேஷன் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா 17/2/2025 18/3/2025 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிடியில் வைக்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அதுவும் டென்டேட்டிவான டேட் தான் கொடுத்துருக்காங்க, பட் நான் அஃபிஷியலாக இன்னும் பண்ணல உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு லேட்டரில் கொடுப்பாங்க. ஸோ அப்டேட் பண்ணும்போது அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் லெவலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேசிக் பே, அலவன்ஸு, பெட்ரோல் அலவன்ஸு, ஸோ இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமாக ஒன்லி இந்தியன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், அதை கட்டி அப்ளை பண்ண முடியாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 1000 ரூபி பே பண்ண, அதாவது 1000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கூட தான் வந்திருக்கு. உங்களுக்கு 1000 ரூபாய் கட்டினாலே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்க, யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சம்திங் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் போய் ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து மொபைல் நம்பரும் மெயிலையும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மெயிலையும் கொடுக்குறீங்களோ அது வந்து ஆக்டிவாக வச்சுருங்க. ஸோ அதுதான் எல்லாமே இன்டிமேஷன் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஆக்டிவில் இருக்க நம்பர் மொபைலையும் கொடுங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.